சட்டி சூடானதுக்கப்புறம் ஆயில் ஊற்றணும். பட்டை, சோம்பு, லவங்கம், பிரியாணி இலை பொரிஞ்சதுக்கப்புறம் பெரிய வெங்காயம், லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் அரைச்சது அதிலே ஊற்றணும். ரெண்டுமே நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கணும். லைட் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் தக்காளி வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் விடும். அந்த ஸ்டேஜ் அப்போ நம்ம தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கலாம். 1/2 கிலோ பிரியாணிக்கு வந்து நான் 2 தக்காளி மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். புதினா, மல்லித்தழை போட்டுக்கலாம். நல்லா லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு 50 கிராம், இஞ்சி 25 கிராம், 1/2 கிலோ சிக்கன் பிரியாணிக்கு அளவு. நல்லா வதங்கினதுக்கப்புறம் பிரியாணி மசாலா, மிளகாத்தூள். பிரியாணி மசாலா வந்து 20 கிராமும். நீங்கள் மிளகாத்தூள் வந்து உங்களுக்கு காரத்துக்கு எப்போ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லாட்டினா வேண்டான்னு விட்டுறலாம். லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பெரட்டி அதிலே வந்து கொஞ்சமாக வந்து தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் இந்த அளவு இருந்தால் போதும், நிறைய ஊற்ற வேண்டாம். உப்பு லைட்டாக வதக்கிட்டு தண்ணி கொஞ்சமாக விட்டு நல்லா கறியை வேக வைக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம், லைட்டாக அந்த கறி வேகிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றினா போதும். கறி இப்போ நல்லா வெந்திருக்கு. அரிசி வந்து 1/2 கிலோ அரிசி படியில் நீங்கள் அளந்துக்கிட்டாலும் சரி, டம்ளரில் அளந்துக்கிட்டாலும் சரி, 1 டம்ளருக்கு வந்து 1.5 டம்ளர் தண்ணியை ஊற்றணும். அதுவே வந்து அரிசி நல்லா ஊறிடுச்சுன்னா கொஞ்சம் கம்மியாகவே நீங்கள் ஊற்றினீங்கன்னா கரெக்டாக இருக்கும். நம்ம தம் கட்டுறதுனால நீங்கள் கரெக்டான அளவு ஊற்றுங்க. அரிசி ஊற வைக்கலன்னா கொஞ்சம் கரெக்டாக எச்சாவே ஊற்றுங்க. அரிசி ஊறி இருந்தால் கம்மியாக ஊற்றிக்கலாம். நல்லா இப்போ கொதி வருது. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரிசியை போட்டுக்கலாம். அரிசியை வந்து ரொம்ப கழுவ வேண்டாம். ஒரு தடவை மட்டும் ஒரு அலசிட்டிங்கன்னா போதும். ரொம்ப கழுவுனிங்கன்னா அது ஒரு வாசமே இருக்காது. எலுமிச்சம்பழம் புழிஞ்சிக்கலாம். கொதி வர்றப்போ தான் எலுமிச்சம்பழம் புழியணும், அதுக்கு முன்னாடியே புழியக்கூடாது. புழிஞ்சதுக்கப்புறம் மூடி வச்சிடலாம். ஒரு ஸ்டேஜ் 3/4 வேக்காடு வந்ததுக்கப்புறம் நம்ம தம் கட்டினா சரியாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் சுத்தமாக தண்ணி இல்லாமல் இருக்கக்கூடாது. இந்த அளவு இருக்கிறப்ப நம்ம தம் கட்டிக்கலாம். ஆவி 2 சைடும் வரும், அதுவே கரெக்டான அளவாக இருக்கும். வெந்ததுக்கு பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா உதிரியாக வந்திருக்கும் பிரியாணி. சிக்கன் பிரியாணி ரெடிங்க. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக செய்யலாம், குலையாது. எவ்வளோ உதிரியாக இருக்குன்னு பாருங்கள். தண்ணி நீங்கள் ஊற்றுறது தான் இருக்குது பிரியாணி வந்து உதிரியாக வர்றதுக்கு. சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி.